श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது புருஷோத்தம யோகத்தில் 8வது ஸ்லோகம். ஷரீரம் யதவாப்னோதி யச்சாப்யுத்க்ராமதீஸ்வரः கிரஹீத்வைதானி சம்யாதி வாயுர்கந்தானி வாசயாத். ஷரீரம் யதவாப்னோதி யச்சாப்யுத்க்ராமதீஸ்வரः கிரஹீத்வைதானி சம்யாதி வாயுர்கந்தானி வாசயாத். இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த ஒரு ஜீவன் இருக்குது, ஒரு ஜீவனுக்கு அதனோட கர்மானுசாரேன ஒரு சரீரம் கிடைக்கிறது. அந்த சரீரத்தில் அவன் வந்தபொழுது அவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், எப்பொழுது இந்த சரீரத்தை ஆளும் ஒரு ஜீவன், அது மனுஷ சரீரமாக இருந்தாலும் மிருக சரீரமாக இருந்தாலும் கர்ம அனுசாரேன அவனுக்கு ஒரு சரீரம் கிடைக்கிறது. அந்த சரீரத்தை வந்து அடையும் பொழுது வந்துவிட்டான், அந்த சரீரத்துக்கு வந்துவிட்டான். மனுஷ சரீரம் வந்ததுன்னு நம்ம ப்ரிசம்ஷன் வச்சுப்போமே, நம்மளே தான் வச்சுப்போம். அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஒரு மனுஷ சரீரம் கிடச்சிடுத்து. இந்த சரீரத்திலே இது இருக்குது, கொஞ்சம் நாளைக்கு இருக்குது, 50 வருஷமோ 70 வருஷமோ 80 வருஷமோ இருக்குது. மனுஷனாக இருந்தால் தான் இத்தனை பெரிய நம்பர்லாம் சொல்லணும். மிருகம் என்ன சொன்னால் இவ்வளோ நம்பர் கிடையாது. 20, 25, ரொம்ப லேட்டாச்சுன்னா 60, 40 தான் இருக்கும். அதுக்கப்புறம் யானை போல் இருந்தால் தான் 70, 80லாம் சிலப்போ தாண்டி போகும். சாதாரணமாக காட்டில் வசிக்கிற மிருகம், அதாவது கார்னிவோரஸ், ஹெர்பிவோரஸ், மாமிசபக்ஷணி, அப்புறம் சாதாரண இந்த இலை தழையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்குது, அதுபோல் சொன்னால் எல்லாம் 20, 25, 20, 18, 17 அதுபோல் தான் நேரத்தை அதுக்கு செலவாக்கிடும். அத்தனை வருஷத்துக்குள்ளேயே அதனோட காலம் முடிஞ்சிடும். ஆனால் மனுஷ சரீரம் என்ன சொன்னால் அது கர்மானுசாரேன கர்மாவை இந்த சரீரத்தில் எவ்வளோ தூரம் திதுபாடு பண்ணணுமோ அந்த அளவுக்கு அதை அனுபவித்து முடிச்சுட்டு தான் அடுத்த சரீரத்துக்கு போக முடியும். இந்த சரீரம் பைசானாதான். அதுபோல் இருக்கும்போது எப்பொழுது இந்த சரீரத்தை ஆளும் ஜீவன் இந்த சரீரத்தை அடைகின்றானோ அது ஒரு ஃபஸ்ட்டு கிளாஸு. அதுக்கு அடுத்தது எப்பொழுது உத்கிராமதி அப்பி, எப்பொழுது இந்த சரீரத்தை விட்டு கிளம்புகிறானோ, இந்த சரீரத்தை விட்டு சரீரம் பைஷா போச்சு. பெருமாள் 2வது அத்தியாயத்தில் சொன்னார், நயினம் சிந்தந்தி சஸ்தானி நயினம் தகதி பாவகா அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த சரீரம் பைஷா போச்சுன்னா, பைஷா போன பழைய துணியை நம்ம எப்படி விட்டுட்டு வேறு புது துணி வாங்கிக்கிறோமோ, பைஷா போன சாமானன் எப்படி டிஸ்கார்டு பண்ணிவிட்டு புதுசாக ஒன்று வாங்குகிறோமோ, அதுபோல் இந்த சரீரத்தில் இருக்கிற ஜீவன் இந்த சரீரம் பழசா போச்சு, இது மேலே வச்சுட்டு இனிமேல் வேறு ஒரு வியாபாரமும் இதில் பண்ண முடியாது, எந்த கர்மத்தையும் அனுசரிக்கிறதுக்கு ரொம்ப சிரமம் அப்படின்னு தெரிஞ்சுதுன்னு சொன்னால் அது என்ன பண்ணும், இந்த சரீரத்தை விட்டு போகிறோம், அடுத்த ஜென்மாவில் இன்னொரு சரீரத்தில் அனுபவிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த சரீரத்தை விட்டுவிட்டு அது கிளம்பிடும். அதுபோல் உத்கிராமதி அப்பி இந்த சரீரத்தை எப்பொழுது விட்டு கிளம்புகிறானோ அப்பொழுதும் கூட வாயுகு, அந்த வாயு இருக்கே, காற்று இருக்கே, அந்த காற்றானது ஆசையாத் உறைவிடத்து நின்று கந்தானிவ வாசனைகளை போல என்ன பண்ணும், ஒரு காற்று என்ன பண்ணும், ஒரு மல்லிப்பூ செடி வழியாக வருது, ரோஜாப்பூ செடி பூத்துருக்கு, நிறைய ஒரு 7-8 பூ பூத்துருக்கு ஒரே கலையில். அதே போல் ஒரு கொடியில் ஒரு 100 ஜாதி மல்லிகை பூ பூத்துருக்கு, அப்புறம் குண்டு மல்லி பூ பூத்துருக்கு, அது வழியாக வருது ஒரு காற்று. அப்போ என்ன பண்ணோம், அந்த காற்றை அந்த வாசனையெல்லாம் தாங்கி பிடிச்சிக்கிண்டு தான் வரும். அந்த கந்தான் அப்படின்னு சொன்னால், கந்தம் என்ன சொன்னாலே வாசனை தான், துர்கந்தம் என்ன சொன்னால் தான் வாசனை தவறாக வருதுன்னு அர்த்தம். மற்றபடி கந்தம் என்று சொன்னாலே வாசனை உள்ளது. அது எப்படி காற்றில் தாண்டினது, ஆசையாத் உறைவிடத்து நின்று கந்தானிவ வாசனைகளைப் போல என்ன பண்ணோம், ஏதானி இவைகளை கிரகித்வா கவர்ந்து கொண்டு சம்யாத்தி. இதே போல் இந்த ஜென்மத்தில் விட்டு போன சில வாசனைகளை அது என்ன பண்ணுறது, மேலும் அடுத்த ஜென்மத்துக்கு இருக்கணும்னு சொல்லி அந்த ஜீவன் போகும்போது அதோடு கூட அதை எடுத்துகிட்டு போகிறது. அந்த வாசனை விடாது அப்படின்னு நம்ம பெரியவாள்லாம் ஒரு வார்த்தை சொல்வா, பழைய ஜென்மத்து வாசனைலாம் விடாது அது அப்படின்னு சொன்னால், அதுபோல் இந்த வாசனைகளை எடுத்துக்கொண்டு அந்த ஜீவன் கிளம்புகிறது.
ஜீவன் கிளம்பின போது அது அப்படியே இருக்கும். மறுபடியும் சுவாமிகிட்ட போய் அங்கே என்ன சொல்லி என்ன நரகத்துக்கு போனோமா சொர்க்கத்துக்கு போனோமா, பண்ணின பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப எதெல்லாம் நல்லது அனுபவிக்கணும் எவ்வளோ தீயது அனுபவிக்கணும்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மீண்டும் பிறப்பெடுக்கும் பொழுது அந்த கந்தானி இருக்கே, அந்த வாசனை, பழைய ஜென்மத்து வாசனை இருக்கே, அந்த வாசனைக்கு ஏற்ப அடுத்த ஜென்மத்தில் அவனோட நடை உடை பாவனைகள் செயல்முறைகள் அப்புறம் பேச்சு திறன் அதெல்லாம் அதில் வரும், அந்த கந்தானி. ஆனால் அதில் என்ன பண்ண முடியும், எதுக்காக இதை தொடர்ந்து நம்ம செய்துட்டு வரோம்னு அந்த ஜீவனுக்கு இந்த புது சரீரத்துக்குள்ளே வந்தவுடனே தெரியாதே தவிர மற்றபடி அதனோட கர்மா இருக்கே, அந்த கர்மா தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ சென்ற ஸ்லோகத்தில் ஒரு வார்த்தை சொன்னோம், அது எப்படி இருக்கு, தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. அவ்யயம் அப்படின்ற ஒரு வார்த்தையில் சொன்னார், பிரசுத்தானி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், இது இந்த தொடர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கே, அது நம்மளை விட்டு போகிறது போகணும் அப்படின்னு சொன்னால் அதே வழியை திரும்பி என்ன பண்ணிருக்கு போயிட்டே இருக்குது. அதில் மாறுதல் இல்லைன்னு, அந்த மாறுதல் உண்டு, நம்ம மாறுதல் ஏற்படுத்திக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கிற வரைக்கும் அது என்ன பண்ணோம், அந்த சுகதுக்கம் அந்த துவந்த நிலையிலே இது மாடாமல் அவ்யயம் அப்படின்றது அழிவில்லாதது எது, இந்த மாறி 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 பிறவி எடுக்கிறது அழிவில்லாதது. அதனால் அவர் என்ன பண்ணார், அந்த ஜீவன் அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போகிறாரு அப்படின்னு அவரை சொல்லித்தரார். பெருமாள் என்ன சொல்கிறார், அந்த கந்தானி வாசனைகளை எப்படி தொடர்ந்து எடுத்துக்கொண்டு செல்கிறதோ அதுபோல் அந்தந்த சரீரத்தில் ஏற்பட்டு வந்த பொழுது சிலதெல்லாம் இருக்கு வருது. ஆனால் போகும்பொழுது என்ன பண்ணுறான், இந்த சரீரத்தை விட்டு போகும்பொழுது இந்த கந்தானி காற்று எப்படி கந்தானி வாசனைகளை எடுத்துக்கொண்டு செல்வது போல ஆசையாத் உறைவிடத்து நின்று தான் இருந்த சரீரத்தில் என்ன கர்மா சேர்த்துக்கின்றானோ அது அப்படியே அது தாண்டி போகிறது. அதனால் கிரகித்வா கவர்ந்து கொண்டு சம்யாதி செல்கின்றான். அதனால் கிரகித்வைதானி சம்யாதி வாயுர் கந்தானி வாசயத்து, வாயுர் கந்தம் அந்த வாசனை காற்று எப்படி வாசனைகளை உறைவிடத்து நின்று எடுத்துக்கொண்டு செல்லுமோ அதுபோல் இந்த ஜீவன் அந்த வாசனைகளை கவர்ந்து கொண்டு செல்கின்றான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். போன ஸ்லோகத்தில் இந்த மாறி மாறி வரும்ன்ற இந்த அவ்யயம் இருக்கே அதவே புரிஞ்சுக்கணும். அவன் அது புரிஞ்சுக்கிறது அது வரைக்கும் அவனுக்கு இந்த ஜென்மான்றது தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த ஸ்லோகத்தில் அந்த வாசனையே அவன் எடுத்துக்கிட்டு போகிறான்னு சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்னெல்லாம் சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அதாவது நம்ம பஞ்சேந்திரியங்கள் 5 ஞானேந்திரியங்கள் 5ன்னு சொல்கிறார் இல்லையா, அதுக்கு தொடர்புடைய செய்திகளாக அடுத்த ஸ்லோகத்தில் சொல்லுவார்னு நம்ம காத்துருக்கலாம். இந்த ஸ்லோகத்தை இதோடு நம்ம நிறுத்திக்கலாம். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் விவரமாக பெருமாள் என்ன சொல்லித்தராருன்னு பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.